டுடே நம்ம சைக்காலஜில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விடுபட்ட எண்கள் தான் பார்க்க போறோம். சேம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரீசனிங் வந்து கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விடுபட்ட எண்கள்னு கேட்டாலே ஒண்ணு நம்மளுக்கு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அந்த மாதிரி இருக்கும். சரி, இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உள்ளக்கு ஆன்சர் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மேக்ஸிமம் நம்மளுக்கு இது வந்து எப்படி இருக்கும், கூட்டினா நம்மளுக்கு அதிகமா போயிடும். அதே நேரத்துல கழிச்சாலும் பாருங்க நம்மளுக்கு அதிகமா தான் வருது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் இப்ப பெருக்குங்க, 3 × 24. அதே மாதிரியே மேல இருக்க ரெண்டு நம்பர் 2 × 6 பெருக்குனா என்ன வருது, 12. சேம் 24/12 அடி கொடுக்கலாமா, ஒரு 12 12, 2 12 24 வந்துருச்சா. அப்ப அதே மாதிரி இதை செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. சோ மேல என்ன இருக்கு, 3 × 24. சேம் அதே மாதிரி சைட்ல என்ன இருக்கு, 4 × 24. ஸோ 2 டிவைட் பண்ணலாமா. ஸோ டிவைட் பண்ணா என்ன வருது நம்மளுக்கு ஆன்சர் 1. அதே மாதிரி அப்ப இதை செக் பண்ணுங்க, 12 × 8. ஸோ 12 8 நம்மளுக்கு எத்தனை, 96. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 6 நாங்க 24. சேம் அதை டிவைட் பண்ணுங்க, 2 12 24. அடுத்து என்ன வருது நம்மளுக்கு, 8 12 96 வந்துடும். அடுத்து ஓரன் 2 நளிரன் 8. அப்ப இதற்கான ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்னது, 4. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சேம் இதே டைப்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்க, ஒண்ணு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அந்த மாதிரி செஞ்சு அதற்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.